ஒரு அடர்ந்த காட்டுல சிமி அப்படிங்கிற சிட்டுக்குருவி வாழ்ந்து வந்துச்சு. அந்த சிட்டுக்குருவியோட குரல் இனிமையா இருக்கும். சிட்டுக்குருவி ரொம்ப வேகமா பறக்கும். அது மட்டும் இல்லாம அழகான கூண்டுகளையும் கட்டும். ஆனா அந்த சிட்டுக்குருவி மகிழ்ச்சியாவே இல்லை. மழையில ரயன் அப்படிங்கிற மயில் அவனோட வண்ணமயமான இறகுகளோட நடனமாட பெரிய குரல்ல கூவி எல்லோர் கவனத்தையும் ஈர்த்த போது சிமி சிட்டுக்குருவிக்கு மட்டும் பொறாமையா இருந்துச்சு. சிமி சிட்டுக்குருவி மனசுக்குள்ளேயே நினைச்சிச்சு, நானும் அவனை மாதிரியே இருக்கக்கூடாதா? எல்லோரும் அவனைத்தான் பார்க்குறாங்க. என்னோட இந்த கீச்சல் சத்தத்தை யார் இங்கே கேட்குறா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுச்சு. ஒரு நாள் காலையில் சிமி ஒரு குட்டையில் நின்று பாட்டு பாட முயற்சி பண்ணுச்சு. ஆனால் அது கேவலமா காக்கா அப்படின்னு கத்துச்சு. ஆனால் அது ரொம்பவுமே மோசமாக இருந்தது. ஆனாலும் சிமி முயற்சியை கைவிடவே இல்லை. அதுக்கப்புறமா மயில் மாதிரி அழகாக மாறுறதுக்கு பழசாரை எடுத்து அவளோட இறகுகளை வண்ணமயமாக மாற்ற முயற்சி பண்ணா. அப்புறமா சிமி சிட்டுக்குருவி வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிச்சு. மற்ற பறவைகள் எல்லாமே ஆச்சரியமாக பார்த்தாங்க. ரோஃபின் அப்படிங்கிற ஒரு பறவை சிமி கிட்ட, சிமி உனக்கு என்ன ஆச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு கேட்டுச்சு. சிம்மி சிட்டுக்குருவி சொன்னுச்சு, இல்லை இல்லை, இப்போ நான் சிறப்பு வாய்ந்தவள். நான் சிட்டுக்குருவி இல்லை, மயில். மற்ற பறவைகள் எல்லாமே இதை கேட்டுட்டு மெதுவாக சிரிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் சிமிக்கு ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு. அந்த மாலை நேரத்தில் ஒரு வலிமையான புயல் காற்றை தாக்குச்சு. மரங்கள் எல்லாமே அந்த புயலால் வளைஞ்சிடுச்சு. பூண்டுகள் எல்லாமே புயல் வேகமாக அடித்ததால் சிதறி போயிடுச்சு. குட்டி பறவைகள் எல்லாமே பயத்தால் அழுக ஆரம்பித்தாங்க. சிமி கொஞ்சம் நேரம் கூட தாமதிக்காமல் மரங்கள் மேலே பறந்து குட்டி பறவைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பாதுகாப்பான இடத்துக்கு எடுத்துகிட்டு போச்சு. கீழே விழுகிற நிலையில் இருந்த மரங்கள் இருந்த பறவைகள் எல்லாத்துக்கும் எச்சரிக்கை பண்ணா. அவளோட சிறிய இறக்கைகள் வேகமாக அசைந்தது. மற்ற எல்லா பறவைகளை காட்டிலும் சிமி சிட்டுக்குருவி வேகமாக செயல்பட்டான். புயல் ஒரு வழியாக கொஞ்ச நேரத்திலேயே கம்மியாகிடுச்சு. எல்லா பறவைகளும் மகிழ்ச்சியாக சத்தம் போட்டாங்க. மயிலும் சிட்டுக்குருவிக்கு தலை வணங்கினா. மயில் சொன்னுச்சு, நான் அழகாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய தைரியம் தான் உண்மையான அழகு. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நீ வேறு யாராகவும் ஆக முயலாதே. உன்னுடைய உண்மையான திறமைகளை உன்னை சிறப்பாக்குகின்றன.